So here you go மக்களே, stuffed vegetable platter ready. இது வந்து சாம்பார் சாதத்தோட மோர் குழம்போட சூப்பரான காம்பினேஷன். Hey guys, welcome back to மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து stuffed vegetable platter பண்ண போறோம். எந்தெந்த காய்கறின்னு பாருங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய். புடலங்காய் இந்த மாதிரி சின்ன புடலங்காவை எடுத்துக்கணும். ஓகே, இது ஸ்டஃபிங்கான ட்ரை மசாலாஸ். இதை தான் நம்ம முதல்ல வறுக்க போகிறோம். ஒரு 1.5 மேஜை கரண்டி நான் வந்து கொரியண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன், மல்லி விதைகள். அதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி சோம்பும் சீரகமும் எடுத்திருக்கேன். ஒரு 6 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய், நீங்கள் நார்மல் மிளகாயும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வந்து சோம்பும் சீரகமும் பொரியிற நேரத்தில் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு துருவின தேங்காய், இது வந்து ஒரு 2 மேஜை கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மோர் குழம்பு பண்ணுறேன், அதுக்காகவும் நான் சேர்த்து துருவி வச்சிருக்கேன். இதை அப்படியே நல்ல ஒரு பெரட்டி விட்டுருங்க இந்த சூட்லேயே. தேங்காயை வறுக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு பெரட்டி விட்டா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. இது நல்லா கலந்துட்டு, இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேர்க்கடலையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1 கப் வேர்க்கடலை, இதையும் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை வறுபடுற டைம் வந்து கொஞ்சம் கூட, அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம். அப்படியே இந்த வேர்க்கடலையிலிருந்து எண்ணெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டே லோ ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மிச்ச இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக ட்ரை மசாலாஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க, பவுடர் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்படி ஸ்டஃப் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்படி 4 வெட்டிக்கோங்க. கத்திரிக்காயை ஒரு முனையை வந்து விட்டுருங்க. நல்லா ஒரு ஹெல்பிங் எடுத்துட்டு உள்ளுக்கு இதை நல்லா தள்ளுங்க. இவ்வளோ பேக் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே அடுத்த பக்கத்தை இப்படி விரிச்சுட்டு அது உள்ளுக்கும் போட்டு நல்லா இப்படி பேக் பண்ணுங்க. இவ்வளோ பேக் ஆகிருக்கணும். உள்ளுக்கு ஃபுல்லாக அந்த பூரணம் இருக்கணும். மக்களே, நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் சூப்பராக ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை கடாயில் வச்சு அப்படியே அவனில் பேக் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பூரணம் இருக்குது, இதை எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். இதை கடைசியில் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். இந்த எண்ணெயில் தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே வேக போகுது. இப்போ ஒவ்வொன்றா இதை பிளேஸ் பண்ணிடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடில் இருக்கட்டும். கத்திரிக்காயெல்லாம் ஒரு சைடு, வெண்டைக்காயெல்லாம் ஒரு சைடு, புடலங்காயெல்லாம் ஒரு சைடு. இப்போ புடலங்காயை வச்சிடலாம். இதை வந்து இப்படி படுக்க போட்டுருவோம். எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. இப்போ இது தோலுக்கு மேலே உப்பு படுற மாதிரி கொஞ்சம் உப்பு எடுத்து மேலே அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வெளிப்பக்கத்துக்கும் உப்பு வேணும். தீயை வந்து லோவில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும்.
இப்படி தாங்ஸ் மாதிரி வச்சு இதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. மெதுவாக பண்ணுங்க. ஒவ்வொன்றா இப்படி திருப்பி விடுங்க. ஓகே, எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டோம். இப்போ இந்த பக்கமும் தோலுக்கு மேலே கொஞ்சம் உப்பு அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ இந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே இந்த எண்ணெயில் அது வேகட்டும். வாங்க, திருப்பி ஒரு வாட்டி திருப்பி விட்டுறலாம். அப்படியே ஆயில் படாத சைடுக்கு திருப்பிடுங்க. நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து மோர் குழம்புக்கு வந்து சிப்ஸு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். திருப்பியும் மூடி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வெந்த பதம் நல்லாவே தெரியும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாங்க, இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நான் வந்து இதை ஒரு 3-4 வாட்டி நான் அப்படி பிரட்டி போட்டுட்டேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு கைஸ். நல்லா வெந்திருக்கு. 3 காயுமே வந்து சரியான பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சாமந்தி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதிலிருந்து ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்து இப்படி மேலாப்பில் தூவி விட்டுருங்க. போதும், ரொம்ப கலக்க வேண்டாம். இந்த சாமந்தியை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிச்ச பொரியல், பீன்ஸு, உசிலி எல்லாத்துக்குமே இந்த சாமந்தியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு வெஜிடபிள்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி மெத்தட். பொறுமை மட்டும்தான் வேணும். ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ ஹியர் யூ கோ மக்களே, ஸ்டஃப்ட் வெஜிடபிள் பிளாட்டர் ரெடி. இது வந்து சாம்பார் சாதத்தோட மோர் குழம்போட சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டஃப்ட் வெஜிடபிள் பிளாட்டர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீலாகில் நாம் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.